Hi class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி சார். ஸோ வெக்டார் அல்ஜிப்ராவோட தேர்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்பவே ஈஸியான லெக்சர், ரொம்பவே சிம்பிள். ஓகே, கொஞ்சம் ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்கள், எல்லாமே கிளியராக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு இந்த லெசன் முடிச்சிடலாம் ஃபுல்லாக. ஓகே, உங்களோட டெலீட்டட் சாப்டர்ஸ் கூட நான் கவர் பண்ணியிருக்கேன், டெலீட்டட் போர்ஷன் கூட கவர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கன்ஃபார்மாக நாளைக்கு ஷார்ட்டாக முடிஞ்சிடும். சரியா? ஸோ இதோட வெக்டார் சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். டாட் ப்ராடக்ட் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஓகே, முந்தானத்து பேசிக்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து மல்டிப்ளிகேஷன், நான் சொன்னேன்ல வெக்டாரில் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குன்ட்டு, அந்த மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிமைண்டர், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஜாயின் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப்லலாம் எப்படின்னாக்கா ப்ரீவியஸ் மெசேஜை பார்க்க முடியாது. ஆனால் டெலிகிராமில் அப்படி இல்லை. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த குரூப் ஆரம்பித்ததுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்த மெசேஜ் வரைக்கும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ @concept capsule வின்னு போட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் கிடைக்கும். ஓகே, அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு 2 குரூப் இருக்குது ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து டிஸ்கஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து டிஸ்கஷன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சரியா? ஸோ லிங்க் இருக்கும் 2 குரூப்புக்குமே. ஒரு குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு குரூப்பில் வந்துடுவீங்க. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? டாட் ப்ராடக்ட் இல்லாட்டி ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்பவே சிம்பிளான ஒரு டாபிக் தான் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்ன்றது ரொம்ப சிம்பிள். மல்டிப்ளிகேஷன் ஆக்சுவலாக வெக்டாரோட மல்டிப்ளிகேஷன் 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று டாட் ப்ராடக்ட், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, டாட் ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். கிராஸ் ப்ராடக்ட் நாளைக்கு பார்ப்போம். சரியா? டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் எனக்கு வித்தியாசம்லாம் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம படிப்போம். இப்போதைக்கு கிராஸ் ப்ராடக்ட்டை பற்றி மறந்துடுங்க. டாட் ப்ராடக்ட்னா நான் மட்டும் பார்ப்போம். டாட். ஓகே, சிம்பிளி டாட் ப்ராடக்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு வெக்டார் இருக்குது, வெக்டார் ஏ. ஓகே, இன்னொரு வெக்டார் வச்சுருக்கேன், வெக்டார் பி. ஓகே, இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்குது, டீட்டா. ஓகே, இந்த மாதிரி 2 வெக்டார் இருக்கப்போ எனக்கு வெக்டார் ஏயும் வெக்டார் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து நான் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் தான் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். டாட் இருக்குனால டாட் ஆப்வியஸாக. ஓகே, அதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் என்ன பார்ப்பீங்க, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு பார்ப்பீங்க, கிராஸ் காம்பனண்ட்டுன்னு. ஓகே, ரெண்டுமே பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டாட் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், கிராஸ் ப்ராடக்ட்னா ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். சரியா? அண்ட் இந்த டாபிக் புரிஞ்சா, அண்ட் இது எல்லாமே ஒரு சின்ன ஃபார்முலா தான். டாட் ப்ராடக்டோட ஃபார்முலானா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வெக்டார் வேறு ஒரு வெக்டார் ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. அவ்வளோதான், இதான் இதோட ஃபார்முலா. சரியா? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டாரோட மாடுலஸ் பி வெக்டாரோட மாடுலஸ் இன்ட்டு காஸ் தீட்டா, வேர் தீட்டா ஈக்குவல் டு என்னது, ஆங்கிள் பிட்வீன் தீஸ் 2 வெக்டார்ஸ். ஓகேயா? ஸோ மாடுலஸ்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் ஐயோட கோஷன் ஸ்கொயர் ப்ளஸ் ஜேயோட கோஷன் ஸ்கொயர் ப்ளஸ் கேயோட கோஷன்ட்டோட ஸ்கொயர் பண்ணோம்னா மாடுலஸ் கிடச்சிரும். ஓகே, ஏ டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மாடுலஸ் ப்ளஸ் பி வெக்டார் மாடுலஸ் இன்ட்டு காஸ் தீட்டா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர் தான் இது வரைக்கும் நம்ம எதுவுமே கான்செப்டுவலாக இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்ததெல்லாம் பேஜாக டெரிவேஷன் மாதிரி போயிட்டுருக்கோம். ஓகே, பட் இந்த சாப்டர் வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். இப்போ 3 நாள் ஆகிடுச்சு, மூணாவது எக்ஸசைஸ் வந்துட்டோம். ஓகே, ரொம்பவே சிம்பிளான சாப்டர் தான், டைரெக்டாக ஃபார்முலா இருக்கும், டைரெக்ட் அப்ளிகேஷன் தான். இந்த சாப்டர்லாம் எதுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சீரியஸாக தெரியல. ஓகே, ரொம்பவே ஈஸி, டைரெக்ட் அப்ளிகேஷன் தான். இது பாருங்கள், இந்த சின்ன ஃபார்முலாலே இந்த ஃபுல் எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது, அதில் என்னென்னு பார்ப்போம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆப்வியஸாக கரெக்டாக. இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பண்ணுறீங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னா என்னது, ஸ்கேலார் தான். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் தான் என்ன சொல்லுவோம், மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் தான் என்ன சொல்கிறோம், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சொல்கிறோம். அதே மாதிரி காஸ் தீட்டாவும் என்னது, ஒரு ஸ்கேலார் காம்பனண்ட். அப்போ இது மூணுமே ஸ்கேலாராக இருக்கிறதுனால ஏ டாட் பி பண்ணால் என்ன வரும், ஸ்கேலார் தான் வரும். ஓகே, ஸ்கேலார் பாருங்கள், இது வெக்டார் இது வெக்டார், ஆனால் இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணாக்கா நமக்கு வந்து ஸ்கேலார் கிடைக்குது. ஆனால் அந்த இடத்துல வேறு வரும், அது அப்புறம் பார்ப்போம். ஓகே, எந்த இடத்துல கிராஸ் ப்ராடக்ட் படிக்கிறப்ப வேறு மாதிரி இருக்கும். சரியா? அது அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் வச்சுருக்க ப்ராப்பர்ட்டிஸ்
இப்போ ஒருவேளை இந்த இடத்துல ஃபார்முலாவில் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு என்ன அர்த்தம்? தீட்டா ஈக்குவல் டு 0னா என்னோட ஏ வெக்டார் இங்கே இருக்குது, என்னோட பி வெக்டாரும் ஏ வெக்டாருக்கு மேலேயே இருக்குது, ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0. ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன? சிம்பிளி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார், அவ்வளோதான். ஒருவேளை என் தீட்டா வந்து 180 டிகிரி இருந்துச்சுனாக்கா சிம்பிளி என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். ஏன்னா cos 180 ஈக்குவல் டு -1, கரெக்டாக? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா? 3 ப்ராப்பர்ட்டி, ஜஸ்ட் ஃபார்முலா வச்சு 3 ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கோம். ஓகே, ஒருவேளை cos θோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்துச்சுனாக்கா, cos θோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்துச்சுனாக்கா, சி ஹியர் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பண்ணாக்கா நமக்கு 0 வரணும். ஓகே, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஷோ தட் ஏ வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு பி வெக்டார் அப்படி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 2 வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா என்ன ஆகணும்? 0 டிகிரி வரணும். அப்படி வந்துச்சுனாக்கா அது வந்து பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியரா? ஓகே, அதே அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா புதுசாக கொண்டு வரோம். இப்போ ஐ வெக்டார் இருக்குது. ஓகே, இது ஐ, இது ஜே, இது கேன்னு வச்சுப்போமே. ஐ வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? ஐ வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார் பண்ணனா எனக்கு வந்து 1 கிடைக்கணும். ஏன் 1 கிடைக்கணும்? ஏன்னா 0, cos θ ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல பாருங்கடா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். சி ஹியர், இந்த இடத்துல ஏ டாட் பி வெக்டார் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல cos θ ஈக்குவல் டு 0 வந்து, அப்போ என்ன அர்த்தம்? ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். கரெக்டாக? நான் வந்து ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் ஐஜேகே கே கேப், ஓகே, 3 எடுக்கிறேன். யூனிட் வெக்டார் தான் இது எல்லாமே. யூனிட், அதாவது என்னோடய எக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு யூனிட் டிஸ்டன்ஸில் வந்து ஐ கேப் காமிக்கும், என்னோடய ஒய் டைரெக்ஷனில் ஒரு யூனிட் வந்து ஜே கேப் காமிக்கும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் என்னது? ஐ தான். இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் என்னது? ஐ தான். அப்போ ஐ டாட் ஐ பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இதுவும் 1, இதுவும் 1, 1 × 1 1. ஓகே, அதுவே நான் ஐ டாட் ஜே பண்ண என்ன கிடைக்கும்? ஐ இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. கரெக்டாக? என்ன சொன்னேன்? தீட்டா அதுக்கு நடுவில் இருக்க தீட்டா என்ன? 90 டிகிரி. ஓகே, தீட்டா 90 இருந்துச்சா என்ன அர்த்தம்? ஐ டாட் ஜே பண்ணாக்கா எனக்கு என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். என்னென்னா ஐ டாட் ஐ பண்ணிங்கன்னா ஐ கேப் டாட் ஐ கேப் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். அதே மாதிரி ஜே கேப் டாட் ஜே கேப் பண்ணாலும் 1 கிடைக்கும். கே கேப் டாட் கே கேப் பண்ணாலும் 1 கிடைக்கும். ஏன் 1 கிடைக்குதுன்னா ஐக்கும் நடுவில் ஆங்கிள் 0, ஜேக்கும் நடுவில் 0, கேக்கும் ஆங்கிள் 0. அதே மாதிரி ஐ டாட் ஜே பண்ணாக்கா 0 கிடச்சிரும். ஏன் 0 கிடைக்குன்னா இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஜஸ்ட் நான் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். 2 வெக்டார் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதோட டாட் ப்ராடக்ட் வந்து 0. அதே மாதிரி ஐ டாட் கே பண்ணாலும் 0, கே டாட் ஐ பண்ணாலும் 0. ஓகே, இது ஏன் இப்போ படிக்கிறோம் அப்படின்னாக்கா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் போட்டால் புரியும். ஓகே, இப்போ கொஷின் வந்து உங்களுக்கு 2 வெக்டார் கொடுத்துருக்கேன். ஏ வெக்டார் கொடுத்துருக்கேன், பி வெக்டார் கொடுத்துருக்கேன். ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். பி வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் 7j கேப் மைனஸ் 3k கேப். புரிஞ்சா? 2 வெக்டார் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்? எனக்கு ஏ டாட் பி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஏ டாட் பி, அதாவது டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க? ஏ டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டான்னு தெரியும். கரெக்டாக? பட் இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது இந்த 2 விஷயம். ஓகே, உங்களால் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியுமா? டெஃபினட்டாக முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா தீட்டா, நான் தீட்டா கொடுக்கல, வெறும் ஏ மட்டும் கொடுத்துருக்கேன், பி மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ எப்படி நான் தீட்டா கண்டுபிடிக்கிறது? எப்படி ஏ டாட் பி பண்ணுறதுன்னா இப்படி தான் பண்ணணும். எப்படி? சரி, என்ன வேணும் எனக்கு? ஏ டாட் பி பண்ணணும். கண்ணை மூடிட்டு அப்படியே எழுதிருங்க. ஏ வெக்டார் என்னது? அதை அப்படியே இங்கே எழுதிருங்க. டாட் பி வெக்டார் என்னது? அதை அப்படியே இங்கே எழுதிருங்க. முடிஞ்சு. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இப்போ என்ன பண்ணுங்கள்? நார்மலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, எக்ஸு ஒய் ஜெட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல எக்ஸு ஒய் ஜெட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் எக்ஸும் ஒய்யும், அப்புறம் எக்ஸும் ஜெட்டு, அந்த மாதிரி பண்ணுவோம்ல. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஐயும் இந்த 2iயும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் ஐயும் இந்த -7jவும் பண்ணணும், அப்புறம் ஐயும் -3kவும் பண்ணணும். அது மூணுத்தையும் இங்கே எழுதிக்கணும். ஓகே, சி ஐயும் 2iயும் பண்ணாக்கா 2i × i. ஓகே, நான் ஆக்சுவலாக இது எல்லாத்துலேயுமே கேப் வரணும். ஓகே, கேப் போட்டுக்கோங்க. i × -7j பண்ணாக்கா -7 × i × j வரும். கரெக்டாக? எல்லாத்துலேயுமே கேப் வரும். அதே மாதிரி ஐயும் 3யும் பண்ணோம்னா -3 × k × iன்னு வரும். ஓகே, k × iன்னு வரும். இந்த இடத்துல k jன்னு போட்டு வச்சுருங்க, k iன்னு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஜேவும் 2iயும் பண்ணணும், அப்போ 2ijன்னு வரும். அதே மாதிரி ஜேவும் 7jவும் பண்ணணும், -7 jjன்னு வரும்.
ஓகே. அதுக்கப்புறம் ஜேவும் -3 பண்ணால் -3 கேஜேன்னு வரும். அதே மாதிரி தான் நம்ம கே வெக்டார் கூடயும் பண்ணணும். ஓகே, கே வெக்டார் கூடயும் கேவும் இதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். ஃபைனலாக ஈக்குவேஷன் இப்படி பெருசாக கிடைக்கும். ஓகே, இப்போ உங்கள் லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன், ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் பண்ணால் 1ன்னு வரும். அப்போ ஐ டாட் ஐ வருது, அப்போ என்ன ஆகிடுச்சு, இது 1 ஆகிடுமா, இந்த 2 அப்படியே கீழே வந்துடும். அதே மாதிரி ஐஜே வந்துச்சுனாவோ இல்லை ஐகே வந்துச்சுனாலும் கேஜே வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, ஆப்போசிட்டாக இதுக்கு ஐ இல்லாமல் மீதி எது காம்பினேஷனில் இருந்தாலும் சரி 0 வந்துடும். கரெக்டாக, அது வந்து பர்பண்டிகுலராக இருக்கனால 0 வந்து அதோட டைரெக்ஷன் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும்ல. அப்போ இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இது 0 ஆகுமா, ஆகாது. -7 ஜே இருக்குது, அப்போ வெறும் -7 மட்டும் இங்கேங்க. இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 0 ஆகாது. இந்த -3 அப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிள், அவ்வளோதான். இப்போ இதை பாருங்கள், இதை பேசிக்காக சால்வ் பண்ணால் -8. ஓகே, விச் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, இப்போ ஏ டாட் பி பண்ணோம்னா ஸ்கேலார் குவான்டிட்டி கிடைக்குது. ஓகே, இப்போ நான் இவ்வளோ தூரம் சொன்னதை ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா, 2 விஷயத்தை டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஐ இருக்கிறத மட்டும் எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐ இந்த இடத்துல ஐ இருக்குது. ஓகே, கோஷன் என்ன 2, இந்த 2 இங்கே எழுதிக்கலாம். ஜே இங்கே இருக்குது, இங்கே -7 ஜே இருக்குது, அப்போ 1 × -7 அது அப்படி இங்கே எழுதிக்கலாம். கே இருக்குது, இந்த இடத்துல -3 கே இருக்குது, அப்போ 1 × -3 அது இங்கே எழுதிக்கலாம். அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்ச ஆன்சர். புரிஞ்சா, கிளியரா? ஓகே, அடுத்து இன்னும் 2 சின்ன ப்ராப்பர்ட்டி. மாடுலஸ் ஆஃப், அதாவது ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஏக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்னது, 0 டிகிரி. ஓகே, அப்போ ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டான்னு இருக்கும் ஜென்ரல் ஃபார்முலா. இல்லை காஸ் தீட்டா வந்து 1 ஆகிடுச்சு. ஏ வெக்டார் மாடுலஸ் இன்ட்டு பி வெக்டாருக்கு பதில் அகைன் என்ன வரும், ஏ வெக்டார் மாடுலஸ். அப்போ என்னென்னு போட்டுக்கலாம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் என்னென்னு போட்டுக்கலாம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரோட ஸ்கொயர். புரிஞ்சா? அதே மாதிரி காஸ் தீட்டா என்னென்னு போட்டுக்கலாம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி போட்டோம்னா காஸ் தீட்டாவோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் சும்மா அந்த ஒரே ஃபார்முலா வச்சு சும்மா மாற்றி அப்ளை பண்ணிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது கொஷின் பாருங்கள். இப்போ கொஷின் ஒன்று எழுதிக்கும், சின்ன ஷார்ட் கொஷின். 2 வெக்டார் மல்டிப்ளை பண்ண எனக்கு √6 வருது. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ், அதாவது டாட் ப்ராடக்ட் ஆஃப், கரெக்டான வேர்டு தான், டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் வந்து √6. மாடுலஸ் ஏவோட வேல்யூ கொடுத்துறேன் √3, மாடுலஸ் வியோட வேல்யூ வந்து 2 கொடுத்துறேன். ஃபைண்ட் காஸ் தீட்டான்னு கேட்குறேன், அதாவது ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தம்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் டைரக்ட்லி இந்த ஃபார்முலா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்கேன். ஏ டாட் பி ஓட வேல்யூ வந்து √6, மாடுலஸ் ஏவோட வேல்யூ √3, மாடுலஸ் பியோட வேல்யூ 2. அப்போ √6 upon 2 √3, √3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், √6 into √3 டிவைடட் பை √3 into √3, அதாவது 6 3s 18, √18 வந்துடும். இந்த இடத்துல √3யும் மல்டிப்ளை ஆச்சுன்னா வெறும் 3 மட்டும் வரும். இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ √18 upon 2/6ன்னு வரும். ஓகே, √18 என்னென்னு போட்டுக்கலாம், நம்ம 3√2ன்னு போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், 3√2 ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், 3 3s 9, 2 √2 ஸ்கொயர் வந்து 2, ஸோ 9 2s 18. ஓகே, ஸோ 3√2 பண்ணுறோம். 3√2 டிவைடட் பை 2 √3 விச் இஸ் ஈக்குவல் டு 1/√2 upon 2 வரும், விச் இஸ் நத்திங் பட் 1/√2. கரெக்டு தான். √2 upon 2 என்னது, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை √2 பண்ணோம்னா 2 upon என்ன வரும், 2√2, ஐ மீன் 2 upon 2√2 வரும். அப்போ அந்த 2 கேன்சல் ஆகிட்டு 1/√2 மட்டும் பாக்கி இருக்குது. ஓகே, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/√2 எந்த ஆங்கிளுக்கு வரும்னா, இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் இல்லை சால்வ் ஆகிடும். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் உங்கள் கைக்குள்ளே. என்னது, ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. 30 டிகிரி வச்சுக்கணும். 30 டிகிரிக்கு கீழே √3 வரும். நல்லா பாருங்கள், 3 இதுவும் 3, ஸோ 30 டிகிரி கீழே √3. ஓகே, 30 டிகிரிக்கு மேலே ஆப்போசிட்டில் என்ன ஆங்கிள் இருக்கும், ஆப்வியஸாக 60 டிகிரி இருக்கும். இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள், ஸோ 60 டிகிரி இருக்கும். இந்த இடத்துல √3, இந்த இடத்துல 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். √3 எங்கே வரும்னா 30க்கு கீழே வரும். ஓகே, ஸோ 1 √3. இப்போ பைத்தாகோரஸ் அப்ளை பண்ணால் √1² + √3² = 4 வரும். √4 = 2, அவ்வளோதான். 1 2 √3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் 45 டிகிரி ஆங்கிளுக்கு. ஓகே, 1 1 √2, இந்த 2 ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 இந்த இடத்துல √2, அப்போ இந்த இடத்துல √2 இல்லை, அப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எதுவும் பார்க்க முடியாது. 1/√2 வேணும் நமக்கு. 1 √2 இங்கே இருக்குது. அப்போ 1 √2 எதில் வரும், ஆப்வியஸாக cos 45. அப்போ வந்து தீட்டா ஈக்குவல் டு என்னது,
cos 45 which is equal to pi by 4. அவ்வளோதான். புரிஞ்சா? இவ்வளோ தான் வந்து ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். இப்போ சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் தான் நிறைய இருக்குது. எப்போவுமே நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறப்ப இந்த 4 ப்ராப்பர்ட்டியை படிப்போம். கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்ன? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பண்ணனா எனக்கு வந்து பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் தான் வரும். அப்போ இந்த என்னது ஸ்கேலார் ப்ராடக்ட்ன்றது ஒரு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது நீங்கள் ஏ இன்ட்டு பி ஏ டாட் பி பண்ணாலும் சரி, இல்லை பி டாட் என்ன பண்ணாலும் சரி, ஒரே ஆன்சர் தான். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர்னா ஏ வெக்டார் இருக்குது, இந்த இடத்துல பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இருக்குது. ஓகே, அப்போ என்ன போட்டுக்கலாம்? அதை ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார்னு போட்டுக்கலாம். புரிஞ்சா? இது டிஸ்ட்ரிபியூட்டரி ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதே மாதிரி ஒரு ஸ்கேலாரை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் கூட மல்டிப்ளை பண்ணுறோம்னாக்கா ஏ இன்ட்டு கே வெக்டார் கே இன்ட்டு ஏ வெக்டார் டாட் கே இன்ட்டு பி வெக்டார்னு டேரெக்டாக போட்டுக்கலாம். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சா? அவ்வளோதான். ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிலாம் வரா. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான டாபிக், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ வெக்டார் ஆன் அ லைன். இப்போ ஒரு லைன் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த லைன் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த லைனும் ஒரு டேரக்டட் லைனே வச்சுப்போமே. ஓகே, இந்த டேரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு வெக்டார் எடுத்துருக்கேன் ஏபி. ஓகே, இந்த வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் என்ன? இப்போ சினிமா தேட்டர் போனோம்னு நான் நமக்கு முன்னாடி வந்து ப்ரொஜெக்ஷன் வரும், பின்னாடி வந்து எல்இடி இருக்கும், நமக்கு ஜஸ்ட் ப்ரொஜெக்ஷன் காமிக்கும். அந்த மாதிரி இந்த என்ன ஆகும்? இதோட ஷேடோ அப்படி இங்கே காமிக்குமா? ஏபி வெக்டார் இங்கே இருக்குது, அண்ட் இந்த லைனில் இந்த வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக புரிஞ்சா? அதுதான் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு வெக்டார் இருக்குது, ஏபின்ட்டு ஒரு வெக்டார் இருக்குது. இந்த வெக்டாரோட ஏ வெக்டார்னு வச்சுப்போம் அதை. ஓகே, ஏ வெக்டார்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஏ வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் ஆன் திஸ் லைன் எப்படி கண்டுபிடிப்போம்னா பேசிக் ட்ரிக்னாமெட்ரி தான். இப்போ இந்த இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இந்த காம்பனண்ட் வேணால் என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இந்த தீட்டாவை மல்டிப்ளை பண்ணுவோம், காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணுவோம். அதுவே இங்கே வேணும்னாக்கா சைன் தீட்டாவை பண்ணுவோம். ஸோ இந்த காம்பனண்ட் வேணுன்றனா என்ன பண்ணுறோம்? ஏ வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, ஏ வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா, அதாவது மாடுலஸ் ஏன்னு வச்சுக்கலாமா? ஏ வெக்டாரோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஏன்னு வச்சுக்கலாமா? இதோட மேக்னிடியூட் இன்ட்டு காஸ் தீட்டா பண்ணோம்னா நமக்கு இந்த காம்பனண்ட் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள். ஓகே, இல்லை ஏசிங்கிறது ப்ரொஜெக்ஷனு, ஏசி வெக்டார்ன்றது ப்ரொஜெக்ஷன் வெக்டார். ஓகே, ஏசின்னா ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும், ஏசி வெக்டார்னால் இந்த ப்ரொஜெக்ஷனோட வெக்டார் தான் இது. சரி, இது ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது இதுக்கு. இப்போ நம்ம பேசுனதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஓகே, உங்களுக்கு வெறும் ப்ரொஜெக்ஷன் மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு காஸ் தீட்டா பண்ணணும். அதாவது வெறும் ப்ரொஜெக்ஷன்னா மேக்னிடியூட்னு சொல்கிறேன் நான். ஓகே, வெறும் ப்ரொஜெக்ஷன் மட்டும் வேணும்னா, அதாவது வெறும் மேக்னிடியூட். இப்போ ஒரு விஷயம் இருக்குது, இப்போ இது ஒரு வெக்டார்னாக்கா இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் மட்டும் வேணும்னாக்கா என்ன பண்ணணும்? மாடுலஸ் ஏ இன்ட்டு காஸ் தீட்டா பண்ணணும். ஓகே, இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வேணும்னா, அதாவது இந்த ஏசியோட வெக்டார் குவான்டிட்டி, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏசின்றது ஒரு ஸ்கேலார், ஆனால் ஏசி வெக்டார்னு போட்டோம்னா அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ அதுக்கு ஸ்கேலாரும் இருக்கணும், வெக்டாரும் இருக்கணும், அதாவது மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, டைரக்ஷன் வேணால் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போவுமே டைரக்ஷன் வேணால் என்ன பண்ணுவோம்? யூனிட் வெக்டாரு கொண்டு வருவோம். ஓகே, அந்த மாதிரி தான். இப்போ ஏசி ஈக்குவல் டு ஒரு வேளை ஏ வெக்டார்னு வச்சுக்கோமே. ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம்? ஏ காஸ் தீட்டா இன்ட்டு அதோட யூனிட் வெக்டார், அவ்வளோதான். ஏ காஸ் தீட்டா இன்ட்டு ஏவோட யூனிட் வெக்டார் ஏ கேப், அவ்வளோதான். அப்படி பண்ணோம்னா நமக்கு டைரெக்ஷனும் கிடச்சிரும். ஓகே, புரிஞ்சா? இப்போ இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் வரும். 2 வெக்டர் கொடுத்துருவாங்க, ஏ வெக்டாரும் கொடுத்துருவாங்க, பி வெக்டாரும் கொடுத்துருவாங்க. ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட்டு ஏ வெக்டார் ஓகே இன்ட்டு பி கேப் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். 2 வெக்டார் கொடுத்துட்டு அது ப்ரொஜெக்ஷன் கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு லைனு, ஏதோ ஒரு லைனில் வெக்டார் கொடுத்துட்டோம், ஏதோ ஒரு லைனு, அந்த லைனில் எனக்கு ஒரே ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அதோட ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா நான் வந்து அதோட ப்ரொஜெக்ஷன் இப்படி கண்டுபிடிப்பேன். ஆனால் எனக்கு 2 வெக்டார் கொடுத்துட்டு இந்த வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் ஆன் திஸ் வெக்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ வெக்டார் எந்த வெக்டார் மேலே வைக்கிறோமோ அதோட கேப் எடுக்கணும், எந்த வெக்டாருக்கு மேலே வைக்கிறோமோ அதோட கேப் வைக்கணும். ஏ வெக்டார் பி கேப்னு பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஏன்னா ஆப்வியஸாக இப்போ பி வெக்டார் ஏதோ ஒரு லைன் இருக்குடா, இந்த இடத்துல ஏ வெக்டார் இருக்குது, ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? பி வெக்டாரோட டைரக்ஷன் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்? பி வெக்டாரோட யூனிட் எடுப்போம், அவ்வளோதான். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். சரியா? ஸோ 2 விஷயம் இருக்குது, 2 ஃபார்முலா இருக்குது ப்ரொஜெக்ஷனுக்கு. ஒன்று மாடுலஸ் ஆஃப் ஏ காஸ் தீட்டா இன்ட்டு யூனிட் வெக்டார் ஆஃப் ஏ. இன்னொரு ஃபார்முலா என்ன? மாடுலஸ், அதாவது வெறும் ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் மட்டும், அதுக்கு மட்டும் ப்ரொஜெக்ஷன் பார்க்கணும். ஏ வெக்டார் இன்ட்டு பி யூனிட் வெக்டார். ஓகே, ஏ வெக்டார் இன்ட்டு யூனிட் வெக்டார் ஆஃப் பி. ஓகே, இந்த யூனிட் வெக்டார் ஆஃப் பிக்கு உங்களுக்கு வேறு ஃபார்முலா தெரியும். யூனிட் வெக்டாரோட ஃபார்முலானா ஏ அந்த வெக்டாரோட ஃபுல் குவான்டிட்டி டிவைடட் பை அதோட மாடுலஸ்.
ஓகே, அந்த மாதிரி பி வெக்டார் ஒரு யூனிட் வெக்டார் இருக்குன்னா அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் போட்டோம்னா கிடச்சிரும். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கொஷின் சால்வ் பண்ணால் புரிஞ்சிடும். ஓகே, சிம்பிள் லாஜிக் தான். கொஷின் பார்த்தோம்னா இப்போ கிளியர் ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சி, ஏ வெக்டார் கொடுத்துருக்கேன், பி வெக்டார் கொடுத்துருக்கேன். என்ன கேட்குறேன்னா ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார் கேட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவோம், டேரக்ட் ஃபார்முலா என்ன சொன்னேன், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார், அவ்வளோதான். ஏ வெக்டார் என்னது 2i + 3j + 7k, சாரி அது 2k, டாட் பி வெக்டார் என்னது i + 2j + k, கரெக்டாக, ஹோல் டிவைடட் பை பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார்னா √(1² + 2² + 1²) which is equal to 6, கரெக்டாக, √6, கரெக்டாக, அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இந்த வெக்டார் டாட் இந்த வெக்டார் டேரெக்டாக போட்டுருவீங்களா, எப்படி ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை எழுதிக்கணும். 2 × 1 1, 2 × 1 2, ஓகே. அடுத்து 3 × 2 6, அந்த 6 எழுதிக்கோங்க. 2 × 1, ஓகே, இது 3 × 1 வந்து 3, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ 2 + 6 + 3 டிவைடட் பை √3 இருக்கா, √6 இருக்குது. ஓகே, which is equal to 10/√6, அவ்வளோதான். புரிஞ்சா, கிளியர்? நான் இப்போ அடுத்து வந்து ஒரு 2 இன்இக்வாலிட்டி மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்தோம்னா இந்த டாபிக் முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஷிஸ் கீவேர்ட்ஸ் இன்இக்வாலிட்டி, ஓகே, இன்இக்வாலிட்டி அது என்னன்னு பார்ப்போம். சும்மா ஒரு 2 பேசிக் ஃபண்டமெண்டல் தியரம் மாதிரி, சரியா. ஃபார் எனி 2 வெக்டார், ஓகே, ஏதாச்சும் 2 வெக்டார் இருக்குது, ஏ டாட் பி வெக்டாரோட மாடுலஸ், ஓகே, அதாவது ஏ டாட் பி பண்ணுறீங்க, ஓகே, டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் பண்ணி அதோட மாடுலஸ் எடுத்திங்கன்னா அந்த மாடுலஸோட வேல்யூ வந்து தனித்தனியாக எடுக்கிற மாடுலஸோட கம்மியாக தான் இருக்கணும். ஏ மாடுலஸ் டாட் பி வெக்டாரோட மாடுலஸோட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, சிம்பிளாக ஏ டாட் பி ஹோல் மாடுலஸ் வில் பி ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் பி வெக்டார். சும்மா இதோட ப்ரூஃப் சும்மா பார்த்துப்போம். ஓகே, அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டில் சும்மா பார்த்துப்போம். ஓகே, எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறதுனா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டான்னு உங்களுக்கு தெரியும், கரெக்டாக. ஸோ இது என்ன எழுதிக்கலாம் நம்ம, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகே, சின்ஸ் இந்த இடத்துல 2 பக்கம் மாடுலஸ் இருக்குது, கரெக்டாக. அப்போ இந்த ஃபுல் டேர்ம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காஸ் தீட்டாக்கு பாசிட்டிவ் வேல்யூவும் நெகட்டிவ் வேல்யூவும் இருக்குது. ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கணும், ஆப்வியஸாக, கரெக்டாக. அதனால தான் காசுக்கும் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் மாடுலஸ் எடுத்துட்டேன். ஓகே, அப்போ ஆப்வியஸாக காசோட வேல்யூ என்ன இருக்கலாம், காசோட வேல்யூ ஜென்ரலாகவே -1 to 1 இருக்கும். -1 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும், கரெக்டாக. அப்போ இந்த ஃபுல் வேல்யூவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். மீதி என்ன இருக்குது, 0 to 1. அப்போ காசோட வேல்யூ ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம், இல்லை 0க்கும் 1க்கும் நடுவில் ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கலாம். எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையா, ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வாட் 1. சரி, அப்போ ஒரு வேளை காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 எடுத்தனாக்கா அப்போ கண்டிப்பாக இந்த ரிலேஷன் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ சும்மா இது ஒரு சின்ன ப்ரூஃப் தான், மேபி ஒரு 1 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்னன்னாக்கா, காஷ் என்ன சொன்னார், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு சொன்னார், கரெக்டாக. இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வரும், அவ்வளோதான். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் மாடுலஸ் வில் பி ஆல்வேஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏ ப்ளஸ் பி மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர் என்னென்னு போட்டுக்கலாம். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், மாடுலஸ் ஏ, அதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் வெக்டார்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம், கரெக்டாக. ஸோ ஒரு வேளை ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாரோட ஹோல் மாடுலஸை நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், இந்த மாதிரி 2ஆக போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப், இந்த ஆக்சுவலாக நீங்கள் ப்ராக்கெட்டாக போடுறீங்க, மாடுலஸை போடுங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இது என்னென்னு போடலாம், இது இன்ட்டு இது இன்ட்டு இது பண்ணலாம், கரெக்டாக. ஸோ ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி, ஓகே, மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ, ஓகே, மாடுலஸ் ஆஃப் பிஏ, ஓகே, மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி, மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறேன். ஏ வெக்டார் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்
ஏ வெக்டார் ஈக்குவல் என்ன போட்டோம் 2a வெக்டார் b வெக்டார்னு போட்டுக்கலாமா? அது இங்கே எழுதிக்கிறேன். 2a வெக்டார் b வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் ஸ்கொயர். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூ, ஓகே, இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ எப்போவுமே வந்து இந்த வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா we know a property that x is always less than modulus of x. புரிஞ்சா? இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நமக்கு தெரியும். அப்போ since this value is less than this value, இது எப்படின்னா a is less than b is less than c. ஒருவேளை நம்ம வந்து a வந்து bயோட லெஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அப்போ ஆப்வியஸாக c வந்து ஏவோட a வந்து சியோடவும் லெஸ்ஸாக இருக்கும்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a இருக்குது, கிரேட்டர் தென் b இருக்குது, கிரேட்டர் தென் c இருக்குது. கரெக்டாக? நம்ம ஒருவேளை b வந்து சியோட பெருசுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னாக்கா, ஓகே, அப்போ ஆப்வியஸாக a வந்து சியோட பெருசுன்னு ப்ரூவ் ஆகிடும். அந்த மாதிரி தான் இது. நம்ம தேர்டாக ஒரு குவான்டிட்டி எடுத்தோம், அந்த குவான்டிட்டி வந்து இந்த குவான்டிட்டியோட கம்மின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த குவான்டிட்டியை கொண்டு போய் ஒரிஜினல் குவான்டிட்டி கூட கம்பேர் பண்ணுவோம். இப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்போ ஆப்வியஸாக a + b whole square will be also less than this quantity. கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், இது வந்து என்னென்னு போட்டுக்கலாம், மாடுலஸ் ஆஃப் a ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் b ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இந்த குவான்டிட்டியை. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் a + b ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் b. அவ்வளோதான். ஓகே, சும்மா சின்ன ப்ரூஃப் தான் இது. வந்து ஜென்ரலாக இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் கொலினியர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ a வெக்டாரும் b வெக்டாரும் கொலினியரானு கேட்டாங்கனாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் a ப்ளஸ் b வெக்டார் பண்ணிவிட்டு அதோட ஹோல் மாடுலஸ் எடுத்துகிட்டு தனித்தனியாக மாடுலஸை வச்சு ஆட் பண்ணோம்னா ரெண்டும் ஈக்குவலாக வச்சா அது கொலினியர்னு அர்த்தம். ஓகே, சும்மா ரெண்டு ப்ரூஃப் சும்மா ஃபார்மாலிட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, மேபி கொஷின் கேட்டால் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த கொலினியாரிட்டி வச்சு ஒரு கொஷின் ஒன்று போடுவோம். சி 3 பாயிண்ட் எடுத்துருக்கேன், a b and c. ஓகே, 3 பாயிண்ட் எடுத்துருக்கேன், a b and c. a வெக்டார் கொடுத்துட்டேன், b வெக்டார் கொடுத்துட்டேன், c வெக்டார் கொடுத்துட்டேன். ஷோ தட் these are collinear. ஓகே, ஸோ இந்த a b c பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஓகே, இது ஆக்சுவலாக என்ன, வெறும் a வெக்டார்னு சொன்னால் என்ன சொன்னேன், அது வந்து பொசிஷன் வெக்டர். இது ஒரு பொசிஷன் வெக்டர் ஆஃப் a, பொசிஷன் வெக்டர் ஆஃப் b, பொசிஷன் வெக்டர் ஆஃப் c. அதை வந்து ஜாயின் பண்ணுன்னா இப்படி வரும். கரெக்டாக? abc. ஓகே, இப்போ இது மூணும் கொலினியர், இதில் மூணும் ஒரே லைனில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்னென்னு பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்புறம் பிசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனலாக ஏசி டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்படி கண்டுபிடிச்சிட்டு மூணும் கொலினியர்னால் ஒரே லைனில் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வெக்டாரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏபி வெக்டார் வேணும். ஏபி வெக்டார் வேணும் என்ன பண்ணோம், ஓஏ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார், அதாவது ஏபி வெக்டார் வேணும். அப்போ என்ன பண்ணணும், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எண்ட் பாயிண்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறத பண்ணணும். ஓகே, அப்போ ஏபி வெக்டார் வேணும்னா பி இருக்குது, ஏ இருக்குது இங்கே. கரெக்டாக? ஃபஸ்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பண்ணணும், ஏபி வெக்டார் வேணும்னா. ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ டேரெக்டாக நான் போடுறேன். ஓகே, ஸோ 1 minus of minus 2 which is equal to 1 minus of minus 2 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து 2 minus 3, 2 minus 3 into j, 3 minus 5 into k. Okay, so which is equal to 1 minus of minus 2 வந்து 3, so 3i minus j minus 2k. அடுத்து எனக்கு BC வேணும், Bக்கும் Cக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு C மைனஸ் B பண்ணணும். அப்போ 7 minus 1 i, அப்புறம் இல்லை ஜே குவான்டிட்டியே கிடையாது, ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, இந்த இடத்துல 2j அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் 2j அப்படிங்க எழுதிக்கலாம். அடுத்து -1 -3 விச் இஸ் ஈக்குவல் டு -1 -3, அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் 2j வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் 2j வரும். ஸோ 6i ப்ளஸ் 2j மைனஸ் 4k. அதே மாதிரி ஏசியும் கண்டுபிடிச்சிங்கன்னா 9i மைனஸ் 3j மைனஸ் 6k வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா ரொம்ப சிம்பிள், உங்களோட ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, மாடுலஸ் ஆஃப் ஏசி, அந்த பெரிய வெக்டாரோட மாடுலஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சின்ன சின்ன ரெண்டு வெக்டார். ஓகே, அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏசி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ஒருவேளை மாடுலஸ் ஆஃப் ஏபி ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிசி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏசினா அது வந்து கொலினியர்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கிறேன், ஏபி கண்டுபிடிக்கிறேன், பிசி கண்டுபிடிக்கிறேன். ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஏபி பண்ணால் √14 வரும், மாடுலஸ் ஆஃப் பிசி பண்ணால் 2√14 வரும், மாடுலஸ் ஆஃப் ஏசி பண்ணாக்கா 3√14 வரும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா ஆப்வியஸாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா ஏசி வருது. ஸோ இது ஒரு கொலினியர், அவ்வளோதான். ஓகே,
இது வரைக்கும் கிளியராக? ஸோ வி ஆர் ரெடி டு பிகின் வித் த எக்ஸசைஸ். ஓகே, இது எல்லாமே புரிஞ்சுன்னா எக்ஸசைஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப சிம்பிள்டா எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே, எப்போவுமே நான் கான்செப்ட் தனியாக எடுத்துகிட்டு எக்ஸசைஸ் தனியாக எடுப்பேன். பட் இந்த இடத்துல கான்செப்ட் எவ்வளோ கம்மினாக்கா நான் ஒரே வீடியோலேயே எக்ஸசைஸும் முடிச்சிடறேன், கான்செப்ட்டும் முடிச்சிடறேன். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டார் ஏ அண்ட் பி வித் மேக்னிடியூட் √3 and 2. அதாவது வெக்டார் ஏவோட மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க, வெக்டார் பியோட மேக்னிடியூடும் கொடுத்துட்டாங்க. ரெஸ்பெக்டிவ்லி ஹேவிங் ஏ டாட் பியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க √3. ஓகே, ஸோ ஜஸ்ட் டேரெக்ட் ஃபார்முலா தான். காஸ் டீட்டா கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம், டீட்டா கண்டுபிடிக்கணும். டேரெக்ட் ஃபார்முலா என்னது, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்டு காஸ் டீட்டா. இல்லை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கொடுத்தாச்சு, மாடுலஸ் பி கொடுத்தாச்சு, ஏ டாட் பியும் கொடுத்தாச்சு, காஸ் டீட்டா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஒரு வாட்டி பார்ப்போம். see here a வெக்டார் கொடுத்துருக்காங்க, b வெக்டார் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஏபி வெக்டாரோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க √3. ஸோ இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி. ஏ டாட் பியோட வேல்யூ வந்து √6, மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ √3, மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ வந்து 2. அவ்வளோதான். ஸோ √6 upon 2 √3 which is equal to √6 என்னன்னு எழுதிக்கலாம் நம்ம, √3 into √2 equal to √6. கரெக்டாக அப்படி எழுதுறதுக்கு என்ன காரணம், இந்த √3 இந்த √3யும் கேன்சல் ஆகும். ஸோ உங்களுக்கு 1/√2 கிடைக்கும். 1/√2ஓட வேல்யூனா ஜஸ்ட் நான் பார்த்தோம் 45 டிகிரி. காஸ் வந்து 45 டிகிரி. ஓகே, செகண்ட் கொஷின் என்னென்னு பார்ப்போம். செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டார் திஸ் அண்ட் திஸ். இந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் ஆங்கிள். ஸோ ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஹோல் டிவைடட் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இந்த மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் பண்ணால் காஸ் தீட்டா கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு ஏ டாட் பி வெக்டார் கண்டுபிடிப்போம். ஓகே, ஏ டாட் பி வெக்டார் பண்ண என்ன வரும், ஜஸ்ட் டேரெக்டானு சொன்னேன். ஐ இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும், ஜே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும், கே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ 1 into 3. ஓகே, 1 into 3 பண்ண என்ன வரும், 3. அவ்வளோதான். அதே மாதிரி -2 into -2 ஈக்குவல் டு +4. அவ்வளோதான். 3 into 1 ஈக்குவல் டு +3. அவ்வளோதான். ஸோ 3 + 4 + 3 ஈக்குவல் டு 10. அவ்வளோதான், முடிஞ்சு. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் முடிஞ்சு. அடுத்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்ன, √1² + 2² + 3². அவ்வளோதான். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு √14. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரும் கண்டுபிடிச்சிக்கலாம், அதுவும் √14 வரும். ஓகே, ஸோ இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன தெரியும், ஏ டாட் பியோட வேல்யூ 10 டிவைடட் பை √14 into √14. அவ்வளோதான். சரியா, √14 into √14 14 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 5/7. ஆங்கிள் கண்டுபிடிக்க முடிஞ்சால் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/7 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை இன்னும் சால்வ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, ஜஸ்ட் டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/7 போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்ப்போமா. ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டார். சி, நான் என்ன சொன்னேன், ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் வெக்டார் ஆன் திஸ் வெக்டார்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டேரெக்டாக ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னா, ரெண்டு வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார் ஈக்குவல் என்ன பண்ணும், இந்த வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன், அது இந்த வெக்டார் டாட் இந்த வெக்டாரோட கேப், அதாவது இந்த வெக்டாரோட யூனிட் வெக்டார். அவ்வளோதான். ஓகே, அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு I - A இன்ட்டு பி வெக்டாரோட யூனிட் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். கரெக்டாக? ஸோ பி வெக்டாரோட யூனிட் வெக்டார் என்ன, பி வெக்டார் டிவைடட் பை √1² + 1² ஈக்குவல் டு √2. அது இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். நீங்கள் எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், எல்லாமே இருக்குது. இப்போ இதே டாட் ப்ராடக்ட் பண்ண என்ன ஆகும், 1 into அதான் ஐ காம்பனண்ட், ஐ மட்டும் பார்க்கணும். ஐயும் 1 இங்கேயும் 1, அப்போ 1. இந்த இடத்துல -1 + 1, -1 into +1 -1. அவ்வளோதான். ஸோ 1 - 1 upon √2 which is equal to 0. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ரொஜெக்ஷன் கிடையாது, 0. புரிஞ்சா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் வெக்டார் ஆன் திஸ் வெக்டார். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இந்த ரெண்டு வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன்? அதே ஃபார்முலா தான். என்ன பண்ணோம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ். நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் போவோம். ஷோ தட் each of the given 3 vector is a unit vector. Okay, also show that they are mutually perpendicular to each other. இது ரெண்டும் இது எல்லாமே ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டார்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எல்லாமே யூனிட் வெக்டார்னு கண்டுபிடிச்சிட்டு தே ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஃபிஃப்த் கொஸ்டின்,
4th கொஷின் நீங்களே போடுங்க சரியா. ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறேன் நான். ஓகே, யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இதோட ஃபஸ்ட்டு எனக்கு இதோட மாடுலஸ் வேணும். யூனிட் வெக்டார் ஃபஸ்ட்டு எப்படி சொல்வோம்? மாடுலஸ் ஆஃப் எனி வெக்டார் ஈக்குவல் டு 1 வந்துச்சா அது வந்து யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ 1/7 இன்ட்டு ஏ வெக்டார் இருக்குது. இதோட யூனிட் வெக்டார் ஈக்குவல் டு நான் 1/7 இன்ட்டு ரூட் ஆஃப் 2² + 3² + 6² போட்டுக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க இந்த 1/7 எதுக்கு ரூட் எடுக்கல அப்படின்ட்டு. ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், மாடுலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு ஏ வெக்டார் இருக்கலாம். நம்ம லாம்டா வெக்டார் தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம், ஏ வெக்டார் தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி லாம்டாவை தனியாக மாடுலஸ் எடுத்தால் 1/7 தான் வரப்போதும் ஆப்வியஸாக கரெக்டாக. அதே மாதிரி ஏ வெக்டாரோட மாடுலஸ் வந்து ரூட் ஆஃப் 4 + 9 + 36, அதாவது 2² + 3² + 6². சால்வ் பண்ணோம்னாக்கா 1/7 இன்ட்டு ரூட் 49 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டெஃபினட்டாக ஏ வெக்டார் வந்து யூனிட் வெக்டார். அதே மாதிரி பி வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். 1/7 இன்ட்டு ரூட் ஆஃப் அதுவும் 7 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி சி வெக்டாரும் கண்டுபிடிச்சிங்கன்னா 1. ஸோ மூணுமே வந்து யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, மூணுமே வந்து யூனிட் வெக்டார் தெரிஞ்சு. இப்போ அடுத்து வந்து இது வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னு சொல்லணும். ஓகே, மியூச்சுவலி பர்பெண்டிகுலருக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஓகே, ஆங்கிள் பிட்வீன் தம் வந்து 0ன்னு வரணும். ஓகே, ஆப்வியஸாக இது ரெண்டும் வந்து என்னது இந்த மெத்தட் வச்சு போடணும். ஏன்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து ஆங்கிள் கிவன் 90 டிகிரின்னு கொடுக்கல. இப்போ நம்ம வந்து அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மில் நம்மளால் போட முடியாது. இன்னொரு ஃபார்மில் இருக்குது. ஒரு 3 லைன் கொடுத்து அதை வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் கேட்டாங்கன்னா 2 லைனோட மல்டிப்ளிகேஷன் உங்களோட 3rd லைனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வெக்டார் இருக்குது. ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? 0ன்னு பார்த்தோம். ஓகே, இல்லாட்டி நம்ம இதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் ஈக்குவல் டு ஜெட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ 3rd ஆங்கிள் அதான் அந்த 90 டிகிரி காமிக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக 1 தான் வருது. 1 இஸ் நத்திங் பட் யுவர் சி வெக்டார். ஸோ இது வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகே, ஸோ இந்த சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, 5 கொஷின் முடிஞ்சா. 6வது கொஷின் பார்ப்போம். 6th question, find a vector and b vector, I mean modulus of a vector and modulus of b vector if this and this is equal to 8 and modulus of a vector equal to இது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியான கொஷின்ஸாக இருக்குது. இந்த மாதிரி தான் கொஷின் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. மேக்ஸில் இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன்லாம் பார்த்து மண்டை குழம்பி போயிருக்கும். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 2 எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். பேசிக் அல்ஜிப்ரா தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்? டேரெக்டாக ஏ வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார். ஓகே, அதே மாதிரி ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். அதே மாதிரி பி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லாக இங்கே எழுதிடுங்க. ஓகே, எழுதிட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பண்ணாலும் இதுவும் கேன்சல் ஆகும் கரெக்டாக. இது ரெண்டுத்துக்கும் ஈக்வலிட்டி வரும். ஓகே, அப்போ மீதி என்ன இருக்குது? ஏ டாட் ஏ மைனஸ் பி டாட் பி ஈக்குவல் டு 8. அவ்வளோதான். a dot a minus b dot b equal to 8. இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கா? a dot a பண்ணால் என்ன கிடைக்கும்? modulus of a into modulus of a. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? modulus of a dot a vector dot a vector பண்ணாக்கா modulus of a vector into modulus of a vector into cos 0 வரும். cos 0 மறந்துடலாம். cos 0 1 எப்படியும். அதே மாதிரி இதுவும் வந்து modulus of b vector into modulus of b vector into cos 0. ஓகே, ஸோ modulus of a ஸ்கொயர் மைனஸ் modulus of b ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு 8. புரிஞ்சா? மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மாடுலஸ் ஆஃப் ஏக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னது? 8 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி. இப்போ 8 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. 8 8 64. ஓகே, 64 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் வரும். அதில் மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும்? மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் வெளியே வந்துச்சு. அப்போ 64 மைனஸ் 1 ஈக்குவல் டு 8. ஓகே, புரிஞ்சா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சால்வ் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணேன்? 64 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் இருக்குது. இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் இருக்குது. இல்லை மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் காமன் எடுத்துட்டாக்கா 64 மைனஸ் 1 மட்டும் ஈக்குவல் டு 8 கரெக்டாக. ஸோ மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் இது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் என்ன எழுதிக்கலாம்? 8 upon 64 minus 1 equal to 63. அவ்வளோதான். மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 63. அப்போ வெறும் மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன? ரூட் 8 upon root 63 which is equal to root 8 வந்து 2 root 2ன்னு போட்டுக்கலாம். root 63 நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? 3 root 7 போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், 3 root 7 வந்து ஸ்கொயர் பண்ணி பாருங்கள்.
7 வந்து வெறும் 7 ஆகிடும். ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9. ஸோ 9 7s are 63. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாமா? மாடல்ஸ் ஆஃப் பியோட வேல்யூ வந்துடுச்சு. அப்போ டேரெக்டாக மாடல்ஸ் ஆஃப் ஏயோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி? இந்த ஃபார்முலாவில் போட்டு. ஓகே, மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 1/8 ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் பி வெக்டார். அவ்வளோதான். போட்டிங்கன்னா ஏ அண்ட் பி வெக்டாரோட மாடல்ஸ் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள். ஓகே, 7th கொஷின் பார்ப்போமா? எவாலுவேட். இதுவும் ஈஸி தான். எவாலுவேட்னு நான் ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். எவாலுவேட் திஸ் அண்ட் திஸ். என்ன பண்ணணும்? இதே மல்டிப்ளை பண்ணுங்கள், இதே மல்டிப்ளை பண்ணுங்கள், இதே மல்டிப்ளை பண்ணுங்கள், இதே மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சு. ஓகே, சும்மா நான் ஒரு வாட் போட்டு காமிக்கிறேன். சொல்லி தரணுன்ட்டு அவசியம் இல்லை, இருந்தாலும். ஸோ பாருங்கள், என்ன பண்ணிட்டேன்? இதே மல்டிப்ளை பண்ணிட்டேன், இதே மல்டிப்ளை பண்ணிட்டேன். என்ன பண்ணுறேன்? 6 இன்ட்டு அதான் 3 2s are 6 இல்லை, 6 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் இன்ட்டு 7 3s are 21 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லாக போடுங்க. ரொம்ப ஈஸி தான், நான் சொல்ல மாட்டேன், நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, 7th over. 8th question. 8th question பாருங்க. Find the magnitude of two vector a vector and b vector. Find the magnitude of two vector a vector and b vector having the same magnitude. Okay, find the magnitude of two vectors a and b having the same magnitude and such that the angle between them is 60 degree and the scalar product is 1/2. ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிவன் என்ன ஃபஸ்ட் எழுதிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டாரும் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டாரும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 60 டிகிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் ஏ டாட் பி வெக்டாரோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க 1/2. எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டாரும் மாடல்ஸ் ஆஃப் பி வெக்டாரும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. டேரக்ட் ஃபார்முலா தான். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடல்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடல்ஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, ஸோ 60 டிகிரினா காஸ் 60 ஈக்குவல் டு 1/2 தெரியும். அந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, 1/2 அண்டு இதுவும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? மாடல்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடல்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மாடல்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1/2. இந்த இடத்துல இதுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1/2. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ. சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா மாடல்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வருது. அப்போ மாடல்ஸ் ஆஃப் ஏ வந்து 1 வந்துச்சு. அப்போ ஆப்வியஸாக மாடல்ஸ் ஆஃப் பியும் வந்து 1. ஓகே, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்குது. 9th கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் ஃபார் யூனிட் வெக்டார் ஏ திஸ் அண்ட் திஸ் ஈக்குவல் டு 12. எல்லாமே கிவன்டா. அதே மாதிரி தான், டேரெக்டாக போட்டாலே வந்துடும் ஆன்சர். ஓகே, நீங்களே போடுங்க. 10th கொஸ்டின் பார்ப்போம். அதே மாதிரி தான், இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான். இதுவும் ஈஸி தான், சும்மா நான் போடணுமென்ட்டு போடுறேன். இஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு இவ்வளோ அண்ட் பி வெக்டார் ஈக்குவல் டு இவ்வளோ அண்ட் சி வெக்டார் ஈக்குவல் டு இவ்வளோ. ஓகே, ஆர் சச் தட் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் ப்ளஸ் லேம்டா பி வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் லேம்டா. ஓகே, இது வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. லேம்டா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான், டைரக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தான். ஓகே, என்ன பண்ணணும்? இந்த இதுவும் பர்பெண்டிகுலர்னால் நம்ம ஆப்வியஸாக என்ன பண்ணணும்? இதையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு 0ன்னு வரணும். இதுவும் பர்பெண்டிகுலராக இருக்குனாக்கா அப்போ என்ன பண்ணணும்? இந்த குவான்டிட்டியும் டாட் ப்ராடக்ட் பண்ணாக்கா நமக்கு 0 வரணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ரூவ் ஆகிடும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிய எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணுவோம். ஏ வெக்டார் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பி வெக்டார். ஓகே, ஏ வெக்டார் இஸ் கிவன், அதை இங்கே எழுதிக்கிறேன். ப்ளஸ் லேம்டா இங்கே வச்சுக்கலாம், அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. பி வெக்டாரோட வேல்யூ இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, டாட் சி வெக்டார். ஒருவேளை நான் இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி எனக்கு 0 வந்துச்சா இது வந்து பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். சி, இந்த இடத்துல 2i ப்ளஸ் மைனஸ் லேம்டா ஜே இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐ போட்டுக்கலாமா? அதே மாதிரி இந்த இடத்துல 2j இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் 2 லேம்டா இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2j ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 லேம்டா இன்ட்டு ஜே. அதே மாதிரி இந்த இடத்துல 3k இருக்குது, இந்த இடத்துல 1k இருக்குது. அப்போ 3 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு கே. ஓகே, ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அடுத்து இது ரெண்டுத்தையும் இப்போ ப்ராடக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை ஒன்று கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, சால்வ் கூட பண்ண தேவையில்ல, டேரெக்டாக பாருங்கள். ஐ வெக்டார் இங்கே இருக்குது, இங்கேயும் ஐ வெக்டார் இருக்குது. இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 இன்ட்டு 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐ டாட் ஐ வரும். ஓகே, அதே மாதிரி ஜே வெக்டார் இங்கே இருக்குது, இங்கேயும் ஜே வெக்டார் இருக்குது. ஓகே, அப்போ 2 ப்ளஸ் 2 லேம்டா இன்ட்டு இந்த இடத்துல மைனஸ் இருக்கா ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 2 ப்ளஸ் 2 லேம்டா இன்ட்டு ஜே டாட் ஜே. இந்த இடத்துல கே வேல்யூவே கிடையாது, ஸோ இந்த வேல்யூ அப்படியே இங்கே கீழே எழுதிக்கலாம். அப்போ இதையும் கே வேல்யூவே கிடையாதுல்ல, அப்போ இதையும் டாட் பண்ணோம்னா 0. ஓகே,
கே வேல்யூவே கிடையாது இந்த இடத்துல. ஸோ டாட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ 0 ஆகிடும். அப்போ ஐ அண்ட் ஜே வேல்யூ மட்டும்தான் நமக்கு வருது. கரெக்டாக? ஸோ ஐ டாட் ஐ வந்து 1 ஆகிடும், ஜே டாட் ஜே வந்து 1 ஆகிடும். அகேன் புரிஞ்சு என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல ஐ வேல்யூ ஜே வேல்யூ இருக்குது, கே வேல்யூ கிடையாது. ஸோ இதுக்கு வந்து காம்போசிட்டாக எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து 0 ஆகிடும். சரியா? அவ்வளோதான். இப்போ 3 × 2 வந்து 6, 3 × மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு -3 லேம்டா. அதே மாதிரி 2 + 2 இங்கே எழுதிக்கலாம், +2 லேம்டா. அவ்வளோதான். இதை இப்போ சால்வ் பண்ணோம்னா லேம்டா ஈக்குவல் டு 8ன்னு வரும், விச் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 10 கொஷின் பார்த்துருக்கோம். மீதி இருக்க கொஷின் நாளைக்கு பார்ப்போம். சரியா? நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு டாபிக் க்ராஸ் ப்ராடக்ட்டும் நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நாளைக்கு இந்த லெசன் முடிச்சிடலாம். அப்படி இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.